பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உங்களோட எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, அட் த சேம் டைம் மற்றவங்களோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்ணுறது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான 4 ways. ஃபர்ஸ்ட், செல்ஃப் அவேர்னஸ். உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. உங்களை ட்ரிகர் ஆக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எது அதிகமாக கோவப்படுத்திகிட்ருக்கு, எது டிஸப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு செல்ஃப் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் எழுதலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செல்ஃப் ரெகுலேஷன். நீங்கள் சம்டைம்ஸ் இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணிடுவோம், நம்ம கோவப்படுவோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த டைம் நம்மளோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணிக்க தெரியணும். அப்போது டீப் ப்ரீத்திங் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டீப் ப்ரீத்திங் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சோஷியல் அவேர்னஸ். நம்மளை சுற்றி உள்ளவங்களோட எமோஷனல் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்கள நம்ம எம்பத்தைஸ் பண்ணிக்கிறது. அவங்களோட பாடி லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவங்க பாடி போஸ்டர், இதெல்லாம் வச்சு அவங்க என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஸ்கில்ஸ். நம்மளை சுற்றி உள்ளவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் லிசனிங், மைண்ட்ஃபுல் ஸ்பீக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. நம்ம 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தையும் இப்போ எடுத்து வச்சு பேசாமல் இப்போ என்னவோ அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம டெவலப் பண்ணி சுற்றி உள்ளவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்க முடியும்.